நல்லா இருக்குல்ல சார்? சாப்பிடுங்க. சட்னி நல்லா இருக்கு சார், சாப்பிடுங்க. இருக்கு போதும். தண்ணி குடியா போய். என்ன இவன் ஒரு மாதிரியா இருக்கேன்? வந்துட்டியா? பாத்துட்டாரா சார்? இவங்களை இதே இடத்துல கொல்லணையா? கைவிடு. சார் ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார், பிரச்சனையாயிரு சார். ஐயோ, என்னப்பா அதுக்குள்ள சாப்பிட்டீங்க? அவங்க 2 பேரும் எங்க? யாரு? இல்லங்க, வாசல்ல உங்க கூட நின்னு பேசிட்டு இருந்தாங்க 2 லேடிஸ். அவங்க இப்பதானப்பா போறாங்க. அவங்களை கொஞ்சம் கூப்பிடுங்களா ப்ளீஸ். அவங்கள எதுக்குப்பா கூப்பிட சொல்ற? அவங்க யாரோ தகவல் விசாரிக்கிறதுக்காக வந்தாங்க, விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்கள எதுக்கு கூப்பிட சொல்ற? இல்லைங்க, அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. பார்த்து ரொம்ப நாளாச்சு. பார்த்த இடத்துல மிஸ் பண்ண கூடாதுன்னு தான். ப்ளீஸ் கொஞ்சம் கூப்பிடுங்க. தெரிஞ்சவங்க நீங்களே போய் கூப்பிடுங்க ரவி. என்ன எதுக்கு கூப்பிட சொல்றீங்க? நான் தீவன் தலையில இருக்கறேன், அவனை போய் கூப்பிட சொல்லுங்க. என்ன எதுக்கு கூப்பிட சொல்றீங்க? இல்லைங்க, அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. தெரிஞ்சவங்கள தெரியாத இடத்துல சஸ்பென்ஸா மீட் பண்ணோம்னா த்ரில்லிங்கா இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் போய் கூப்பிடுங்களே. இல்லப்பா, ஏதோ ஒன்னு இடிக்குது. இது பாருங்க, நீங்க அவங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய். ஏப்பா, இது முதல்லயே சொல்லக்கூடாதா? இதோ 2 நிமிஷத்துல கூட்டிட்டு போறேன். எங்கிட்டு போனாங்க? அம்மா, அம்மா, நில்லுங்கம்மா, நில்லுங்க. இருங்க இருங்க, இதோ வந்துட்டேன். அம்மா, ஒரு எட்டு எங்க வீட்டு வரைக்கும் வந்துட்டு போங்கம்மா. எதுக்குமா? இல்ல, எதுக்காக கூப்பிடுறீங்க? சும்மாதான். வாங்க. சும்மா எதுக்கு வரணும்? அர்ஷனை பத்தி விவரம் கேட்க வந்தோம். எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிட்டோம். எதுக்கு இப்ப மறுபடியும் வர சொல்றீங்க? இல்லம்மா, அந்த விவரத்துக்காகத்தான். அர்ஷனை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரம் இருக்கு. அது எல்லாத்தையும் விலாவரிய சொல்றேன். வீட்டுக்கு வாங்க. அண்ணி, வாங்கம்மா சொல்றேன். வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க. சார் என்ன சார்? வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்கம்மா, வாங்க. தயங்காம வாங்க. நம்ம வீடுதான். வாங்க வாங்க, உள்ள போங்க. சார் வேணாம் சார், சார் ப்ளீஸ் சார், சொல்றது கேளுங்க சார். வேணாம் தம்பி, என்ன தம்பி இதெல்லாம்? ஏய், வாய் மூடு. வாடி, என் அருமை பொண்டாட்டி. புருஷனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கற பத்திரி தெய்வமாச்சே நீ. உன் கதையை முடிக்கணும்னு ரொம்ப நாளா கணக்கு போட்டுட்டு இருந்தேன்டி. ஆனா நான் தவறு விட்டுட்டே இருந்தேன். இன்னைக்கு தாண்டி எல்லாமே அமைஞ்சு வந்திருக்கு. தண்ணி போனமா தான் போவேன்னு பார்த்தேன். கூட சேர்ந்து சாகறதுக்கு இவளையும் கூட்டு வந்திருக்கேன். ஏய்!
சார் சார் ஏண்டா சதிகார பாவி திருட்டு ராஸ்கல் இதுக்குதான் கூப்பிட சொன்னையா நீ பழி தீக்கிறதுக்கு என் வீடு தான் கிடைச்சிச்சா ஏய் உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன் மேடம் நீங்க தப்பிச்சு போயிருங்க தப்பிச்சு போடுங்க இல்ல போயிருங்க போயிருங்க சித்தி என் மடியில இவனை போட்டு இல்லைன்னா இவங்களை நான் தான் தப்பிக்க விட்டேன்னு என் மேல பாய்வார் வரு போடு 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 உன்னதாண்டா எங்க அவளுங்க எங்க அவளுங்க நீ இன்னும் அடங்கலையாடா உன்னை ஏய் ஆ! பேசுடா ஐயோ! கொன்னு வேண்டி அட கொலகார பாவி இப்பதான்டா என் வீட்டு உப்பு தின்னா அதுக்குள்ள என்னையே கொல்ல வந்துட்டியே விளங்குவியா ஏய், பாவி! ஐயோ வா அந்த பக்கம் போயிடலாம். அண்ணி வாங்க அண்ணி வாங்க இதுக்கு மேல ஓட முடியாது. இங்க ஒளிஞ்சுக்கலாம். படுபாவி இந்த படுபாவி என்ன கொலை பண்ணணும் இப்படி அலையறான். ஐயோ எனக்கு ஒண்ணும் புரியல. அலப்போ என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. தெரியலையே அண்ணி இன்ஸ்பெக்டர் பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணலாம். கரெக்ட் சீக்கிரம் ஃபோன் பண்ணு. அவன் வந்தாலும் வந்துடுவான். ஐயோ ஹலோ சொல்லுங்க நம்ம சார் நானும் ஆர்த்தி அண்ணியும் ஒரு வேலையா காஞ்சிபுரம் வந்தோம். வந்த இடத்துல கேசவ எங்களை பார்த்துட்டாரு சார். அண்ணி மேல உள்ள கோபத்துல எங்களை பார்த்துட்டு கத்தியால குத்த வர்றாரு சார். எப்படியோ சமாளிச்சு நாங்க தப்பிச்சு ஓடிட்டு இருக்கோம். இப்ப கையில கத்தியோட எங்களை குத்துறதுக்காக ரோட அலையிறாரு சார். எங்க கார் நிக்கிற இடத்துக்கு கூட போக முடியாம அவருக்கு பயந்து இப்ப நாங்க ஒளிச்சிட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். ஒண்ணும் பயப்படாதீங்க. இப்ப எங்க இருக்கீங்க? இப்ப நாங்க அண்ணி இது எந்த இடம் அண்ணி? இது வரதராஜ பெருமாள் கோவில். சார் வரதராஜ பெருமாள் கோயில் கிட்ட இருக்கோம் சார். சரி உங்க கார் எங்க நிக்குது? கார் வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயில் கிட்ட நிக்குது சார். நான் இப்ப அங்க லோக்கல் ஸ்டேஷன்ல பேசி உங்க பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். நீங்க கேசவ கண்ணில் மட்டும் படாம கார் கிட்ட போயிருங்க. சரி ஓகே சார் ஓகே. என்ன சொல்றாரு? அண்ணி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணேன்னு சொல்றாரு. கேஷவ் கண்ணில் படாம நம்மள நைஸா காருக்கு போக சொல்றாரு. அவர் சொல்றது சரிதான். நம்ம காருக்கு போயிடலாம் வா. சரி ஓகே. அண்ணி சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏய் நில்லு அண்ணி
கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் போய் அவனை பிடிங்க. ஓகே சார். நீங்க பிடியா. என்னம்மா என்ன பிரச்சனை? யார் அவரு? அவர் என் ஹஸ்பண்ட் தான் சார். அவர் ஏமா தகராறு பண்றாரு? எங்களுக்குள்ள இருக்கிற குடும்ப பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி தகராறு பண்றாரு சார். கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்குறீங்களாமா? இல்ல சார், ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு தான் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. இதுல இன்னொன்னு வேறயா? தயவு செஞ்சு வேண்டாம் சார், நாங்க பாதுகாப்பா ஊருக்கு போனாலே போதும். சரி, அப்ப நீங்க கிளம்புங்கம்மா. ஆள் சிக்கிறாரான்னு பாக்குறோம். சிக்கிறாருன்னா ஏற்கனவே இருக்கிற கம்ப்ளைண்ட பேஸ் பண்ணி அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுறோம். ஆமா சார், அதுதான் பெட்டர். ஏற்கனவே அவர் ஜாமீன் கேன்சல் ஆயி அவரை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அதை வச்சு நீங்க சீக்கிரம் அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க சார். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது மேல விவரம் வேணா இன்ஸ்பெக்டர் பாண்டி கிட்ட நான் வாங்கிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரி, ஓகே சார். பயப்படாம போங்க. அண்ணி, அண்ணி என்ன நீ? அண்ணி ப்ளீஸ் அண்ணி, அழாதீங்க. ஒன்னும் ஆகலல. இல்ல அலமோ, என் உயிருக்கும் உடம்புக்கும் ஒண்ணும் ஆகல. ஆனா என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு, என் குடும்பத்தோட நிம்மதிக்கு என்னென்னமோ ஆயிடுச்சு அலமோ. பாத்தியா எப்படி கொலை வெறி பிடிச்சு அலையிறாரு? பாத்தியா, கட்ட பொண்டாட்டியே கொல்ல துணிஞ்சவரே வேற என்னதான் செய்ய மாட்டாரு சொல்லு? ஏன் தான் சொத்து சொத்துன்னு இப்படி அலையிறாரோ? சொத்தை கைப்பற்றணுங்கிறதுக்காக ஆடாவடி வேலையெல்லாம் செஞ்சாரு. கடைசியில சொத்தும் இல்லாம சொந்தமும் இல்லாம இப்படி மிருகமா ரோடா அலைஞ்சிட்டு இருக்காரு. இவ்ளோ பெரிய குடும்பத்துல பிறந்த மனுஷன் கடைசியில இப்படி ஆயிட்டாரு. பாத்தியாலமோ, சகவாசமும் சூழ்நிலையும் தான் இவரை கெடுக்குதுன்னு நினைச்சு இவர் மேல நானே புகார் கொடுத்து அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணேன். தண்டனையும் சூழ்நிலை மாற்றமும் இவர் மனச மாத்துன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நான் ஏமாந்துட்டேன் அலமோ. முன்ன விட இப்ப இன்னும் வெறி பிடிச்சு அலையிறாரு. இவரு ஜெயிலுக்குள்ள தியாகம் மீட் பண்ணதுதான் பிரச்சனை பெருசாக்கிடுச்சு அண்ணி. எதுக்கு இவருக்கு எதுக்கு இதெல்லாம்? அமைதியா எப்பவும் போல கம்பெனியை கவனிச்சுக்கிட்டு பிள்ளைங்களை பாத்துக்கிட்டு வீட்டுல இருக்கலாம் இல்லையா? இவருக்கு வேணுங்கிற சொத்தை மாமா தானாவே கொடுப்பாரே. ஏன் தான் இவர் இப்படி புத்தி கெட்டு போய் அலையறாருன்னே தெரியலையே. சரி, ஏதாவது ஒரு கட்டத்துல திருந்துவாருன்னு எதிர்பார்த்தேன். திருந்தவே மாட்டாரு போல இருக்கு. அப்படி சொல்லாதீங்க அண்ணி. திருந்தவே மாட்டான்னு நினைச்சு நம்ம எல்லாரும் கைவிட்ட ரோஹித் திருந்தி தலைக்கீழால மாறலையா? அந்த மாதிரி தான் நீ. சரியான நேரம் வந்தா இவர் கூட திருந்திருவாரோ என்னமோ. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல அலமோ. ரோஹித்தும் ஆட்டம் போட்டான். ஆனா கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணல. ஆனா இவரு பண்ண வேண்டிய எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டாரு. இனி எதுவும் பாக்கி இல்ல. சரி விடு, இது என் தனி துயரம். நான் அழுது தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை உன்கிட்ட சொல்லி உன்னையும் சங்கடப்படுத்திட்டு இருக்கேன். ஐயோ அண்ணி, என்ன நீ? நான் என்ன வேற ஆளா? உங்க துயரம் எனக்கு இல்லையா அண்ணி? ஆனா இந்த கஷ்டத்தை எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு சொந்தம்னு சில பேர் இருக்கீங்க பாரு. அது ஒண்ணுதான் எனக்கு இப்போதைக்கு ஆறுதல். ஆனா அலமு, கேஷவ் இங்க எப்படி வந்தாரு? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியலையே அண்ணி. இல்ல, ஒருவேளை ஹர்ஷன் குடும்பத்துக்கும் இவருக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமா? நாம இங்க வரோம்னு ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருப்பாரோ? இல்ல அண்ணி, இது ஏதோ தற்செயலா நடந்த சந்திப்பு தான். திட்டம் போட்டு வந்திருந்தாருன்னா நம்ம அந்த வீட்டோட கதவை தட்டின அடுத்த நிமிஷமே நம்மள அவர் தாக்கி இருப்பார்ல. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா இங்க இவர் எப்படி வந்தாருன்னு தெரியலையே. எது எப்படியோ இங்க நடந்ததெல்லாம் வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிக்க வேணாம். சொன்னா அவங்க எல்லாம் பதட்டப்படுவாங்கங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, ரோஹித்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் ரொம்ப கோவப்படுவான்.
அதனால இந்த விஷயத்த பத்தி நம்ம வீட்ல எதுவும் பேச வேண்டாம். இது நமக்குள்ளே இருக்கட்டும். என்ன? சரி அண்ணி. ஆனா அர்ஷனோட விஷயம் அதை நம்ம சொல்லித்தானே ஆகணும். ஆமா, கண்டிப்பா. அதுக்காகத்தானே நம்ம விசாரிக்க வந்ததே. அதனால அதை நம்ம கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ஆனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டாங்கன்னா நம்ம வீட்டாளுங்க ரொம்ப இடிஞ்சு போயிடுவாங்க அண்ணி. உண்மைதான் அலமும். அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லையே. இது நம்ம கையிலோட வாழ்க்கை விஷயம். இதுல நாம அலட்சியமா இருக்க முடியாது. நாம கண்டிப்பா இதை சொல்லிதான் ஆகணும். சரி அண்ணி, சொல்லிடலாம். சும்மா விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன். என்ன ஒரு சாமர்த்தியம். இப்படி விடலாமாடா உன்னை? என்ன படுபாவி, இப்படி பண்ணனா? இது எதுக்குடா வீடியோ எடுக்கிற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? இல்ல, Facebookல போடுறதுக்கு. எது Facebookலயா? ஆமா, இத மட்டும் Facebookல போட்டேன்னு வைங்க, மினிமம் 1000 லைக்ஸ் விழுங்க. அட பாவிகளா, நடு ரோட்ல ஒருத்தன் இப்படி வழக்கமாத்தான அடி வாங்கிக்கிட்டு இருக்கேன். என்ன ஏதுன்னு கேட்போம், அவனை சமாதானப்படுத்துவான், அவனை காப்பாத்துவோங்கிற என்ன உங்க ஒருத்தருக்குமே வரலையாடா? அடி வாங்குறது அழுகிறதெல்லாமாடா Facebookல போடுவீங்க? லைக் வாங்குறது ஏதோ பைக் வாங்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? போங்கடா சைக்கோ பசங்களா. ஏதா பொம்பளை பிள்ளை நீயுமா தான் லைக்ஸ் வாங்கணுமா பேஸ்புக்கா? அட பாவிகளா, டேய் டேய், ஏண்டா இப்படி Facebook பைத்தியம் முடிச்சு அலையிறீங்க? ஹலோ, நாங்கெல்லாம் ஒருத்தனை காட்டர்ம துரத்துறையே வீடியோ எடுத்து போட்டு 3000 லைக்ஸ் வாங்கினவங்க. விளங்கிரும்டா, விளங்கிரும். நம்ம பாரத சமுதாயம் கண்டிப்பா விளங்கிரும்டா. அறிவு கெட்டவன, நான் இங்க ஒருத்தி விளக்கு மாத்தால அடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சொர்ண கொஞ்சம் கூட இல்லாம நீ பாட்டுக்கு அவங்கிட்ட பேசி பின்ன அறிவில அனுபவிச்சு குளிக்கிற மாதிரி நீ அடிக்கிற அடிய நின்னு நிதானமா அனுபவிச்சு வாங்கிக்க சொல்லியா? தெய்வமே, என்னை காக்க வந்த தெய்வமே, இந்த வரதுக்கு ஒரு ஆபத்துன்னு என்னை காப்பாத்த வந்திருக்கேன். தெய்வமே, என்னை காப்பாத்த ஆள நினைச்சியா? எனக்கு ஒரு ஆபத்துன்னு என்னை காப்பாத்த முதலாளி வந்து போலீஸ் நம்மள துரத்துதியா? சீக்கிரம் வாங்க. எங்கடா போற? ஓடி. ரெண்டு பேரும் எங்கடா போறீங்க? மாட்டேடா உங்கள. ரெண்டு பேரும் கூட மாட்டேடா. வாடா வெளிய. வண்டி ஓட்டி இறங்குடா. இறங்குடா கீழ. இறங்குடா. இறங்குடா டேய். டேய் எங்கடா போற டேய்? டேய் இந்த பக்கம் பாத்து. அலமு, ஒரு நிமிஷம். இங்க பாரு, நாம விசாரிச்ச விஷயங்களை பத்தி நான் உள்ள எதுவும் பேச மாட்டேன். எல்லாத்தையும் நீயே பேசு. ஏன் நீ? அதான் சொன்னனே அலமு, இந்த விஷயத்த பத்தி நான் எது பேசினாலும் இந்த கல்யாணம் நடக்கிறது எனக்கு பிடிக்காம தான் பேசுறேன்னு நினைப்பாங்க. எனக்கு என்னமோ தயக்கமா இருக்கு. நீயே பேசிடலமோ? சரி, ஓகே அண்ணி, எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். வாங்க. வா. வாங்கம்மா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? எங்க அத்தை போறோம்? என்னம்மா மறந்துட்ட? நேத்து ராத்திரி தானே பேசணும், கையில் கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை எடுக்க போனோம்னு. அதுக்குள்ள மறந்துட்டியா? மங்களா, அலமும் ஆர்த்தியும் வந்துட்டாங்க. வாமா, வாங்க வாங்க வாங்க. கிளம்பலாமாடா கண்ணு? வந்துட்டீங்களா? கிளம்பலாமா நீ? வாங்க. அம்மா, ஒரு நிமிஷமா. என்ன? கொஞ்சம் பேசணுமா? எது பேசுறதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். முகூர்த்த நேரம் போறதுக்குள்ள புடவை எடுத்து ஆகணும். கிளம்பலாம் வாங்க. அம்மா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுமா.
என்னடி சொல்லிட்டு இருக்க? மாப்பிள்ள அர்ஷன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவருக்கா